அதெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சிருங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்தது. ஹாய் சிஸ்டர். என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? புது கலெக்ஷன்லாம் வந்திருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். 6 மாசத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறப்ப 500 பாக்கி வச்சுட்டு போனேன். நாளைக்கே கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன். அப்புறம் ஆளையுங்கான ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிற. 6 மாசம் கழிச்சு வந்து இப்ப நிக்கிற. என்னமா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஐயோ ஆமா சிஸ்டர், மறந்தே போயிட்டு இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. ஐ ஜஸ்ட் ஃபர்காட் சிஸ்டர். சரி என்ன இப்போ புது ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன், அதுக்கு பில் பே பண்றப்போ அந்த பழைய பாக்கி சேர்த்து பே பண்ணிடுறேன். நான் போய் இப்ப பாக்குறேன். என்ன இப்போ இதுக்கெல்லாம் இந்தாங்க, இதுக்கு இப்ப பில் போடுங்க. நீ எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பில் மிஷின்ல யூஸ் பண்ண முடியாது. பழைய பாக்கியோட சேர்த்து 950 ரூபா ஆச்சு. இந்தாங்க. இந்த 500 ரூபாய்க்காக நம்மள 6 மாசம் அலைய விட்டால இதெல்லாம். என்ன யோசனை எல்லாம் பலமா இருக்கு. சிஸ்டர் 50 ரூபா சேஞ்ச் இல்ல, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? ஐயோ சிஸ்டர், அந்த 50 ருபீஸ் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் நான் இன்னைக்கு சுகர் வாங்கணும். வேணா ஜிபே பண்ணிடுங்க எனக்கு 50 ருபீஸ். ஐயோ இன்னைக்கு ஜிபே லிமிட் முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு வேணா ஜிபே பண்ணட்டுமா? என்ன சிஸ்டர் என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காம. சிஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த லெகின்ஸ் எவ்வளவு சிஸ்டர்? அது 300. சிஸ்டர் நீங்க எனக்கு 50 ருபீஸ் தரணும்ல, தராதீங்க. நான் பாக்கி 250 ருபீஸ் உங்களுக்கு தரணும். நான் நெக்ஸ்ட் டைம் வரப்ப தரேன். பாய்.